أريد إلى الإسلام استطاعت بالله بالله عليك توكلت إليك اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه في الله صلاة دائما من دوام ملك الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه في الله صلاة دائما من دوام ملك الله السلام عليكم يا أبا القاسم السلام السلام عليكم يا أبا القاسم السلام السلام عليكم يا أبا القاسم. அப்போ சொல்லுங்கப்பா, எங்கே படிக்கணும்? அதாவது எங்கிருந்து படி அஸ்மாயில் ஹுரூஃபி, தனித்தனி எழுத்துகளின் இஸ்முகளை கொண்டு பேசுவது முக்தசுன், அது குறிப்பானதாக இருக்கும். பிமன் ஹத்த வ தரச, பாடம் நடத்துவானே இன்னும் எழுதுவானே அப்படிப்பட்டவனை கொண்டு குறிப்பானதாக இருக்கும். பாடம் நடத்துகிறவங்க எழுத்தாளர்கள் இவங்க தான் தனித்தனி இஸ்முகளை கொண்டு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இப்போ அம்மா மினல் உம்மில்லதி லம்மி ஹாலித்தில் குத்தாப, எழுத்தாளர்களை கொண்டு சேரவில்லையே அப்படிப்பட்ட உம்மி நபிகளிடத்தில் இருந்து இந்த மாதிரி தனித்தனி இஸ்முகளை கொண்டு பேசுவது என்பது வெளிப்படுவது இப்போ முஸ்தாரபுன் முஸ்தாரிபுன், அது நூதனமானதாக இருக்கும். முஸ்தபிதுன், பாரதூரமானதாக இருக்கும். ஹாரிகுல்லில் ஆதத்தி, வளமைக்கு மாற்றமானதாக இருக்கும். கல் கிதாபத்தி வத்திலாவத்தி மினல் உம்மி போடுக்காங்க பாரு. உம்மி இடத்திலிருந்து எழுத்து வெளிப்படுவதை போல, உம்மி இடத்திலிருந்து படித்தல் வெளிப்படுவதை போல. உண்மைக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. புரிஞ்சுங்க? உண்மைக்கு படிக்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போட எழுத தெரியுமா? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது உண்மைகளுக்கு. நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க சொல்கிறாங்கல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகலை. ஆனால் அவங்க சூப்பராக பேசுகிறாங்க. எப்படி பேசுறதுங்கிறது சொல்லித்தர்றாங்க, எப்படி லெட்டர் எழுதுறதுங்கிறதையும் சொல்லித்தர்றாங்க. படிக்காத மேதை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிக்காத மேதைன்னா மனிதர்கள்ட்ட படிக்காத மேதைன்னு அர்த்தம். ரப்புல் ஆலமீன் இடத்தில் படித்தார்கள். அல்லாஹ் தஆலா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான். விளங்குதப்பா? அத்தபனி ரப்பி ஃபஅஸன தஹ்தீபி. பா, அத்தபனி ரப்பி ஃபஅஸன தஹ்தீபினா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இலக்கியத்தை படித்து தந்தான், அழகிய முறையிலே இலக்கியத்தை படித்து தந்தான். அதீப்னா இலக்கியவாதின்னு அர்த்தம். அத்தபனில அத்தபனி ரப்பி ஃபஅஸன தஹ்தீபி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எனக்கு இலக்கியத்தை படித்து தந்தான், அழகிய முறையில் இலக்கணத்தை படித்து தந்தான். இதற்கென்ன உலிதுத்த ஃபீனா வ நஷஅத பைன ஐதீனா அன்னாலக ஹாதிகில் ஃபஸாஹா அனு சஹாபாக்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிறந்து எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தீர்கள், இப்படி நாகரிகமாக எப்படி நாயகமே பேசுகிறீர்கள், ஃபஸாஹத்தாக பலாகத்தாக பேசுகிறீர்களே. இன்ன அஹி நூஹன் லம்மா ஆதாகு சுக்குமு ஃபமஸஅபி யதிஹி அலல் இர்பால் ஃபஹரஜ மின்ஹு சம்சம். இது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சு. இன்ன அஹி நூஹன், என்னுடைய சகோதரர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லம்மா ஆதாகு சுக்குமு, எலி அவர்களுக்கு தொல்லை தந்தபோது, மஸஹபி யதிஹி அலல் இர்பால், சிங்கத்தின் நெத்தியை தடவினார்கள். ஹரஜ மின்ஹு சம்சம், அங்கிருந்து பூஞ்சை வெளியாகி, பூனை பூச்சை வெளியாகி அந்த இருக்கிற பூனையை புள்ள எலிய புள்ள தின்னுச்சு. எலிய புல்லா விளங்குத பையில கப்பலில் ஏறியாச்சு. வெள்ளம் வந்த உடனே கப்பல் செஞ்சு கப்பலில் ஏறிட்டாங்க. இதுதான் கேட்டேன், இங்கே தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் ஈடுபடக்கூடாது, இல்லாட்டா அங்கே ஹராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் எலிகள் சேட்டை பண்ணி உள்ளே சுண்டலிகள் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் ஃபுல்லாக சுண்டலி, அதை வெட்டவும் இதை வெட்டவும் அதை கத்திரிக்கவும் இதை கத்திரிக்கவும் இந்த மாதிரி சேட்டைகள். எலி தொல்லை தாங்க முடியலை. கேட்டேன், எல்லாரும் படைத்தவனே தம்புரானே, வெள்ளம் வந்திருக்கு, நாங்கள் எல்லோரும் கப்பலில் ஏறி உட்காந்துருக்கோம், எப்போ கப்பலை விட்டு இறங்குவோன்னு தெரியாது, ஒரே எலி நடமாட்டமாக இருக்குது, தொல்லை தாங்க முடியலை ரப்பே. என்ன அந்த சிங்கம் அப்போ பூனை இல்லையா? அப்போ என்ன இல்லை, பூனை கிடையாது. விளங்குதாரு கேட்டேன். உடனே
நீங்கள் சிங்கத்தின் நெத்தியை தடவுங்க, அங்கேருந்து ஒரு சரக்கு வரும், அது ஃபுல்லாக அடித்து தின்றுவோன்னு. அந்த நேரத்தில் பூனை இல்லை, சிங்கம்தான் என்ன. அது பார்த்தா சிங்கம் மாதிரியா இருக்கு, புலி மாதிரியா இருக்கு. சிங்கத்தை அப்போ எருபாதுன்னா அசதுன்னு தானே போடுறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு புலியெல்லாம் அர்த்தம் வைக்க முடியாது. இருக்குதா? என் சகோதரர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எலி தொல்லை தந்த போது சிங்கத்தின் நெத்தியை தடவினார்கள். எருபாதுனா நெத்தி, என்ன சிங்கம். ஹரஜ மினுகு சம்சம், அதிலிருந்து பூச்சை வெளியாகி பூனை வெளியாகி இருக்கிற எலிகளை ஃபுல்லாக தின்றுச்சு. விளங்குச்சான்னு கேட்டேன். பற்றியலங்க, இதுக்கு அவங்க என்னென்னவோ வார்த்தைகள் சொல்கிறாங்க. விளங்குதாரு கேட்டேன். நிறைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இதாரு கேட்டேன். ஒன்றே எங்களுக்கு தெரியல, தாக்கத்தில்னா எங்களுக்கு சக்தி இல்லை யார சூழல்லா அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க. சஹாபாக்கள் சொன்ன உடனே தான் என்ன இருக்குது, ஃபாரத்து லம்மா ஆதாவு சுக்கும்னா ஃபாரத்து எலி, இருபாதுன்னா என்ன தான் சிங்கம், சம்சம் என்றால் பூனை, சின்னூர்னு சொல்லி நினைஞ்சாங்க சல்லான்னு சொல்கிறாங்க. விளக்குதா? உடனே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சிட்டான். எப்படி? கல்லிமின் நாச அலா கதிரி உக்கூலிஹிம், கல்லிமின் நாச அலா கதிரி உக்கூலிஹிம். நபியே, நீங்கள் பெரிய அறிவாளி, உங்கள் தகுதிக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் புரியாது. உங்கள் தகுதிக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா யாருக்கும் புரியாது. ஆகவே உங்கள் பேச்சு எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. உங்கள் பேச்சு ஏன்னா எங்களுக்கு புரியலைங்கிறான். ஆகவே விளங்குற மாதிரி பேசுங்க நபியே. கல்லிமின் நாசாலா கதிரி கூலியும், மக்களுடைய அறிவுக்கு தோதுவாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நபி ஸல்லல்லாஹு இறங்கி வந்து பேசுனாங்க. எந்த அளவுக்கு? அமினம்பிர்ரிம் சியாமிம் விம் சஃபர், அமினம்பிர்ரிம் லாம ஃபுல்லாக மீமாக்கிடுவாங்க. லாம ஃபுல்லாக மீமாக்கி ஒரு கூட்டம் கேட்பாங்க, பேசுவாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க. அமினம்பிர்ரிம் சியாம் விம் சஃபர், அமினம்பிர்ரிம் சியாம் விம் சஃபர், பயணத்தில் நோன்பு வைக்கிறது நல்ல காரியமானு கேட்குறாங்க. லாம ஃபுல்லாக மீமாக்கி பேசுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸமினம் சியாமின் ஃபிம் சஃபர், எப்படி அவங்களுக்கு தோதுவா? லைஸமினம் சியாமின் ஃபிம் சஃபர், ஃபிஸ் சஃபர்னு சொல்ல வேண்டியது ஃபிம் சஃபர். பயணத்தில் நோன்பு வைக்கிறது நல்ல காரியம் கிடையாதுப்பா. கஷ்டப்பட்டு மயக்க அடிச்சு கீழே விழுந்தா யார் பார்க்குறான்? அவங்களுக்கு தோதுவா இறங்கிட்டாங்க. ஏன்னா கல்லிமின் நாசலா கதிரி கோலிங்க. திண்டுக்கல்லில் ஒரு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, வேலூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்தந்த மக்களுக்கு தோதுவாக நம்மளே என்ன செய்யணும், பேசணும். கல்லிமின் நாசலா கதிரி கூலி விளங்குச்சா? எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு பேர பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு சதக்கா பேர்த்தம்பழத்தை தூக்கி வாயில போட்டாங்க. எந்த பேர்த்தம்பழத்தை? சதக்கா பேர்த்தம்பழத்தை தூக்கி வாயில போட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு பிள்ளைகிட்ட போய் சரி கிஹ்னாங்க. அந்த பிள்ளையும் செஞ்சு பேர்த்தம்பழக்கள் வந்து விழுந்துருச்சு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா அலிம்த அன்னா லா நஅகுலு சதக்கா, சதக்கா ஜக்காத்தை நாம் சாப்பிட மாட்டோம் என்று ஹசன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. அல்கி தமரத்தை மாஃபி ஃபீக்கன்னு சொன்னாங்கன்னா படக்குன்னு உள்ளே போயிடும். அல்கி தமரத்தை மாஃபி ஃபீக்கன்னு என்ன செஞ்சிடும், சத்தம் போட்டோன்னு உள்ளே போயிடும். பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தோதுவாக இறங்கி பேசணும். குழந்தை பிள்ளைகள் சில சமயம் என்ன செய்யும், விளிம்பில் போய் உட்காந்துருக்கும். இதே வாய் பேருக்க போயிட்டியா ஆனால் அங்கே பாஞ்சிடுவான். அப்போ என்ன செய்யணும், அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது ஜாமானை காமிச்சு, ஏதாவது ஸ்வீட்டை காமிச்சு மெதுவாக அப்படியே கூப்பிடணும். கூப்பிட்டா அந்த பிள்ளை இங்கே வந்துடும். நீ சத்த போட்டேன்னா அங்கே பாஞ்சிடுவது. விளங்குதா? அதுமாதிரி ஹசன் ரலியல்லாஹு ரொம்ப இறங்கி கேக்குன்னாங்க. அதை கொண்டு வர்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. குழந்தைகிட்ட அந்த அளவுக்கு இறங்கி பேசுனாங்க. அவங்கவுங்களுக்கு தோதுவாக பேசணும், அவங்கவுங்களுக்கு தோதுவாக பேசணும். விளங்குச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அவங்க பேசுனாங்கன்னா யாருக்குமே புரியாது. ரொம்ப இறங்கிட்டாங்க, ரொம்ப இறங்கிட்டாங்க. இறங்கி மக்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி
சாதாரணமான முறையில் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு பேசினாங்க. விளங்குதப்பா? இந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னா அது ஆச்சரியம் தானே, அது கலாமுல்லா தானே. விளங்குதப்பா? பழக்கத்துக்கு மாற்றமானது. கல் கித்தாபத்தி வித்திலாபத்தி மினல் உம்மி, உம்மிடத்தில் இருந்து எழுத்து வெளிப்படுவதைப் போல, உம்மியிடத்தில் இருந்து படிப்பு வெளிப்படுவதைப் போல. உண்மைக்கெல்லாம் படிக்க தெரியாது, ஆனால் படிக்கிறாருன்னா அது ஹிரக்குல் ஆதத். விழுந்தார் கேட்டேன், அவங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிறது கிடையாது, படிக்க தெரியும். விழுந்தார் கேட்டேன், மனிதர்கள்ட்ட படிக்கலை. யார்கிட்ட படிக்கலை? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாட்ட படித்தாங்க. அதான் சொல்லிச்சு, அத்தபனி ரப்பி ஃபாஸன தஹ்தீபி உலிதத்த ஃபீனா வனஷத்த பைன ஐதீனா, எங்களுக்கு மத்தியில் பிறந்து எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இப்படிப்பட்ட நாகரிகமான பேச்சு எங்கிருந்து வந்தது ரப்பே, நாயகமேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அத்தபனி ரப்பி ஃபாஸன தஹ்தீபி. இப்படி வருது இல்லையா? எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலக்கியத்தை படித்து தந்தான், அழகிய முறையில் படித்து தந்தான். அப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க. அத்தபனின்னா ஒழுக்கத்தை படித்து தந்தான்னு சொல்லக்கூடாது, இலக்கியத்தை படித்து தந்தான். அதீப் என்ன அர்த்தம்? இலக்கிய கலைஞர். சியமா குறிப்பாக வகதர் ஆஃபி தாலிக்க, இந்த தனித்தனி வாசகங்களை கொண்டு வந்திருப்பதிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனித்திருக்கிறான். மா யஜுஸ் அன்ஹுல் அதீபுல் அரீபு அல் ஃபாயிக்கு பி ஃபன்னிஹி, அரபிக்கலையிலே கைதேர்ந்த விற்பன்னர் பண்டிதரும் கூட இந்த தனித்தனி எழுத்துக்களை விட்டும் இயலாமையில் ஆகுவதை இதிலே கவனித்திருக்கிறான். பெரிய பெரிய கெட்டிக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான், இதுக்கு அர்த்தம் தெரியாது. என்னடா அலிம்லா மீம்காரு, காஃபாய் ஐன் சாதுங்காரு, எனக்கு அர்த்தம் தெரியலையோ வாங்க. விளங்குதப்பா? பெரிய விற்பன்னர்கள் ஒரு வாசகத்தை சொன்னா போதும், அடுத்து என்ன வாசகம் என்று எழுதி விடுவார்கள். இம்ரவுல் கைஸ் பெரிய கெட்டிக்கார், பெரிய கவிஞர். விளங்குதா? என்னது? பெரிய கவிஞர் யாரு? இம்ரவுல் கைஸ். அவர்கிட்ட போட்டி போடுறதுக்காக வேண்டி விளங்குதார், வெளியூர்லேருந்து ஆளும் வந்திருக்கு. வந்து வீட்டில் கதவை தட்டுறாங்க. மனுக்காரர்கள் வாசலில் தட்டுறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைங்க தான். விளங்குதா? நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், உங்கள் அத்தாவை பார்க்க வந்திருக்கோம், இருக்காளா இம்ரவுல் கைஸு. அது கதை திறந்து பார்த்தோன்னே புலவர்கள்னு விளங்கிட்டான். உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சான், ஃபா ஐல் ஃபை ஃபாயி இதா ஃபா அல் ஃபைவு எஃப்இவு பண்ணுச்சு. ஓடியே போயிட்டான். இப்படி ஃபா ஐல் ஃபை ஃபாயி இதா ஃபா அல் ஃபைவு எஃப்இவு, காட்டுக்கு போயிருக்கிறார். ஃபா இல் ஃபை ஃபாயி, காட்டுக்கு போயிருக்கிறார். இதா ஃபா அல் ஃபைவு, சூரியன் மறைந்தால் எஃப்இவு எரிஜு திரும்பி வருவார். இந்த பிள்ளையே இப்படி பேசுத, ஓடியே போயிட்டான். பேரும் புகழும் இம்ரவுல் கைஸுக்கு உயர்ந்துருச்சு. கொல்றதுக்கு திட்டம் தீட்டி கொல்ல போகிறானுவோ. எதுவும் தேவை இருந்தால் சொல்லுன்னு சொல்லும்போது என்ன இருக்கே, ஒரு லேசாக ஒரு தபால் எழுதி கொடுத்து விட்டார். இப்னத்த இம்ரயில் கைஸ் இன்ன அபாக்குமா, அவ்வளோதான். இப்னத்த இம்ரயில் கைஸ் இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைஸினுடைய 2 பெண் மக்களே, உங்கள் 2 பேருடைய தந்தையும். அவ்வளோதான் எழுதப்பட்டுருச்சு. சரி கொண்டு கொடுத்துட்டானு. அவ்வளோ படித்த உடனே ஆகா அத்தாவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, கவியை பூர்த்தியாக்குங்க, வாசகத்தை பூர்த்தியாக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. விளக்கிட்டான். அவங்கள விருந்தாளிகளை விருந்தோம்பல் செய்யணும்ல, அவங்களை உட்கார வச்சு நெத்தியே சாப்பாடு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருந்துருங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பொம்பளை பிள்ளைகளும் என்ன செஞ்சு அழுவா, கவியை கம்ப்ளீட் பண்ணிட்டாகும். இப்னத்த இம்ரயில் கைஸ், இம்ரவுல் கைஸினுடைய 2 பெண் மக்களே, இன்ன அபாக்குமா கத்தீலுன், கத்தியில் அவ்வளவுதான் போட்டா, கொல்லப்பட்டு விட்டார். இப்போ இன்ன காத்தி லானியில் தைக்குமா, இப்போ இன்ன காத்தி லைனின்னு வரணும். எதற்கென்ன 3 நேரத்துலையும் என்ன செய்வாங்க, அலிப்பை கொண்டு யாராவது செய்வாங்க. இப்போ இன்ன காத்தி லானி, கொன்ன 2 ஆசாமியும் தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. கொன்ன 2 ஆசாமிகளும் தான்
உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்போ இன்ன காத்திலானி லதைக்குமா, கொன்ன 2 பேரும் தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ பூத்தி ஆக்கிட்டாளுவோ, உடனே மாவடிச்சு எடுத்துக்காளு போல் இருக்கு. அந்த உலக்கையாலேயே ஆளுக்கு ஆள் போட்டு அடித்து சாப்பிடிச்சிட்டாளுவோ. அப்போ ஒரு வாசகத்தை சொல்லி விளங்குதுப்பா, அடுத்து வாசகங்களை பூர்த்தி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவர்கள். ரைட்டா? அப்போ விளங்குதப்பா, அந்த அளவுக்கு கை தேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களால் கூட என்ன செய்ய முடியலை, இந்த அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் வைக்க முடியும். விளங்குதா? பக்கத்து ராஹாபி தாலிக்கிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கவனித்திருக்கிறான். மா யாஜுஸ் அனுல் அதீபுல் அரீபுல் ஃபாயிக் பண்ணி, இந்த கலையிலே கைதேர்ந்த விற்பனர் கெட்டிக்காரர்களும் இந்த அலிஃப் லாம் மீமை விட்டும் பலகீனமாகுவதை இதிலே கவனித்திருக்கிறான். ஒவ்வொரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவுரதபி ஆதியில் ஃபவாத்திஹி, சூறாக்களுடைய துவக்கத்திலே 14 இஸ்மன் 14 இஸ்முகளை சொல்லியிருக்கிறான். 14 எழுத்துக்களை என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கிறான். அந்த 14 என்பது நிஸ்வ அசாமி குரூபில் மோஜமினுடைய அருப்புகளில் இஸ்முகளில் பாதியாயிருக்குமே. இப்பா மோஜமான அருப்புகளினுடைய இஸ்முகளின் பாதியாயிருக்குமே. அத்திய 14 சொல்லியிருக்கிறான். இல்லம் து அத்தபீகள் அலிஃபு, அலிஃபை அருபம்பி ரசிகா தனி எழுத்தாக எண்ணப்படவில்லை என்றால் மோஜமினுடைய அருப்புகளில் மோஜம்னா தனித்தனி வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாதுல்ல, ஊமை. அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் ரசூல் பேசுனா, நபிசல்லாம் பேசினாலோ, அல்லாஹ் பேசினாலும் அதுக்கு அர்த்தம் உண்டு. நம்ம அலிஃபு லாம்னு பேசினா ஒன்றும் அர்த்தம் வராது. விளங்குதா? அலிஃபை தனி எழுத்தாக எண்ணப்படவில்லை என்றால் மோஜமினுடைய எழுத்துக்களின் இஸ்முகளில் பாதியை சொல்லியிருக்கிறான். சூரத்தன், சூரத்தால் 29 சூறாக்களிலே சொல்லியிருக்கிறான். அததிகா, அந்த அரபி எழுத்துகளின் மோஜமினுடைய எழுத்துகளின் எண்ணிக்கைக்கு தோதுவாக இன் உத்தஃபீகள் அலிஃபு, அலிஃப் சொல்லுப்பா, அதை தனி எழுத்தாக எண்ணப்பட்டால் இன் உத்தஃபீகால் அலிஃபு, அலிஃபை மோஜமினுடைய எழுத்துக்களில் இருந்து எண்ணப்பட்டால் அந்த 29 எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு தோதுவாக 29 சூறாக்களிலே 14 இஸ்முகளை சொல்லியிருக்கிறான். அதுவுமோ முஸ்தமிலத்தன் அத அன்சாஃபியா அன்வாயிகா, அந்த மோஜமினுடைய நவுகளின் பாதியின் மீது போய்ந்தது, பாதிகளின் மீது போய்ந்திருக்கிற நிலைமையிலே. ஒவ்வொன்றில் அது பல நவுகள் இருக்கு. மோஜமினுடைய எழுத்துக்களில் பல நவுகள் இருக்கிறது. அதில் பாதியை சொல்கிறான். அதில் அன்சாஃபி அன்வாயிகா, மோஜமினுடைய எழுத்துக்களின் நவுகளில் பாதிகளின் மீது போய்ந்திருக்கிற நிலைமையிலே 14 எழுத்துக்களை சொல்கிறான். பதக்கரமிழல் மஹமூசத்தி, உச்சரிப்புகள் மஹரஜி லேசாயிருக்குமே, அப்படிப்பட்டவைகளில் இருந்தும் விளங்குதப்பா. நிஸ்வஹா, அதில் பாதியை சொல்லியிருக்க, தள்ளி வந்துடணும். அப்படி பதக்கரமிழல் மஹமூசத்தி, மஹமூஸில் இருந்து உச்சரிப்பு மஹரஜி லேசாயிருக்குமே, அவைகளில் இருந்து விளங்குதப்பா. மஹமூஸில் இருந்து நிஸ்வஹா, பாதியை சொல்லியிருக்கிறான். அதாவது ஹேயை சொல்லியிருக்கிறான், ஹேயை சொல்லியிருக்கிறான். சாதை சொல்லியிருக்கிறான். சீனை சொல்லியிருக்கிறான். காஃபை சொல்லி, அதாவது போகணும் தான் கபரா கொடு. அந்த மஹமூஸ் 10 இருக்கு, 10ல் 5 சொல்லுகிறான். விளங்குதப்பா. ஆதுகால் ஹாவு, அந்த மஹமூஸில் முதல் எழுத்து ஹேயா இருக்கும், 2வது ஹேயா இருக்கும், 3வது சாதா இருக்கும், ராபிஉகா சீனா இருக்கும், ஹாமிசுகால் காஃபா இருக்கும். விளங்குதப்பா. மஹமூஸ்னா என்ன? வைய மஹமூஸ் என்றால் மா யுதஃபுல் இஅ்திமாது அலா மஹ்ரஜிஹி, அது வெளியாகின்ற இடத்தின் மீது ஊண்டுதல் பலகீனமாயிருக்கும். அது வெளியாகின்ற இடத்தின் மீது ஊண்டுதல் பலகீனமாயிருக்குமே. அப்படிப்பட்ட மஹமூஸில் இருந்தும் பாதியை சொல்லுகிறான். எஜ்மாவுகா, எஜ்மாவுகா, அந்த மஹமூஸை ஒன்று திரட்டி கொள்ளும். சதஷஅசுக ஹஸ்வத்துன், சதஷ்ஹசுக ஹஸ்வத்துன் என்ற வார்த்தையை ஒன்று திரட்டி கொள்ளும். சதஷ்ஹசுக ஹஸ்வத்துன் என்றால் ஹஸ்வா என்ற பெண் உன்னை நிலைகுலைய செய்வாள். இதில் போட்டிருக்கு பாரு, ஹஸ்வான ஒரு பொம்பளை பேர். சதஷ்ஹசுக என்றால் யுஸிஜுக, ஹஸ்வா என்ற பெண் உன்னை நிலைகுலைய செய்வாள். இவன் சொல்லு. சதஷ்ஹசுக ஹஸ்வத்தில் பாரு 10 எழுத்து இருக்கு பாரு.
சீன் 1, தே 2, ஷீன் 3, ஹே 4, சே 5, காஃப் 6, ஹே 7, சாது 8, ஃபே 9, குண்டு தே 10. இதில் எத்தனை சொல்லியிருக்கான்? 5 சொல்கிறான். வந்துருச்சா? 1வது ஹாவா இருக்கும், 2வது ஹேயா இருக்கும், 3வது சாதா இருக்கும், 4வது சீனா இருக்கும், 5வது காஃபா இருக்கும். உமினல் பவாக்கில் மஜ்ஹூரத்தி. எப்பா இந்த 10 வந்து விளங்குதப்பா. மஹமூசி என்றால் நீ எத்தனை இருக்கே? 18 இருக்கு. 18 தானே? 18 10 28 விளங்குதா? உமினல் பவாக்கில் மஜ்ஹூரத்தி. உச்சரிப்பு கொஞ்சம் மகரஜில் கடினமாக இருக்குமே, அவைகளில் நிஸ்வகா பாதியை சொல்லியிருக்கிறான். எடுத்துனப்பா. அப்போ எத்தனை எழுத்து? 9 எழுத்து. எஜுமாவு அதை ஒன்று திரட்டி கொள்ளும். லையக்கத்த அம்ருன். லையக்கத்த அம்ருன் என்பது அதை ஒன்று திரட்டி கொள்ளும். லையக்கத்த அம்ருனை பாரு, 9 எழுத்து இருக்கும் பாரு. லன் ஏ லாம் 1, நூன் 2, ஏ 3, காஃப் 4, தோ 5, ஐன் 6, ஹம்சா 7, மீம் ரே 9. வந்துருச்சா? 9 எழுத்து சொல்கிறான். 18ல் 9 சொல்லியிருக்கான். ஒமினல் ஷஜீதத்தி வல்லீனமான எழுத்துக்களில் இருந்தும் விளங்குதப்பா. அசமானியத்தில் மஜ்மூஅத்தி ஃபி அஜதத்து தபக்கக்க. அப்படி தானே? அஜதத்து தபக்கக்க என்ற வார்த்தை ஒன்று திரட்டி கொள்ளக்கூடிய 8 வல்லீனமான எழுத்துக்களில் இருந்தும் அறுபத்தன் 4 சொல்லுகிறான். எப்பா எப்படி? அஜதத்து தபக்கக்க. அஜதத்து உன்னுடைய படித்தரத்தை, உன்னுடைய உயர்வை அந்த பொம்பளை என்ன செஞ்சுக்கிட்டா? விளங்கிக்கிட்டா, உணர்ந்து கொண்டாள். அஜிதத்து தபக்கக்க என்றால் இதில் 4 அல்லாஹ் சொல்கிறான். விளங்குதப்பா. 8ல் 4 சொல்கிறான். எஜ்மாவுகா அந்த 4ஐயும் ஒன்று திரட்டி கொள்ளும். அக்கித்துக்க அக்கித்தக்க அக்கித்துக்க அக்கித்தக்க அதாவது அலைக்க அக்கித்தக்க தயிரை பற்றி பிடிச்சிக்கன்னு அர்த்தமா. தயிர் குடிக்கணுமா? பால்கட்டி அக்கித்துனா தயிர் தானப்பா. இதில் 4 வந்துருச்சா? ஹம்சா காஃபு தோ காஃபு. அஜிதத்து தபக்கக்க பாரு, 9 எழுத்து இருக்கு. அஜிதத்து தபக்கக்க எத்தனை இருக்கே? 8 இருக்கு. 8ல் 4 சொல்கிறான். அக்கித்தக்க 4 எழுத்து. இந்த 4 வருது. 8ல் 4 சொல்கிறான். ஒமினல் பவாக்கில் ரஹ்வத்தி மெல்லினமான எழுத்துக்களிலிருந்தும் அஷரத்தன் 10 சொல்லுகிறான். எஜ்மாவுகா அந்த 10ஐயும் ஒன்று திரட்டி கொள்ளும். ஹும்சுன் அலா நசிரிஹி. ஹும்சுன் அலா நசிரிஹி என்பது இது ஒன்று திரட்டி கொள்ளும். ஹும்சுன் அலா நசிரிஹின்னு எடுத்துங்க. வீரர்கள் அவனுக்கு உதவி செய்வது இதில் ஈடுபட்டார்கள். ஹுமுசுன் அலா நசிரிஹி 10 எழுத்து இருக்கு பாரு. ஹுமுசுன் அலா நசிரிஹி. மீம் ஹே மீம் சீன் எத்தனாச்சு? மீம் ஹே 2, மீம் 3. ஹுமுசுன்ல ஹே மீம் சீன் எத்தனாச்சு? 3. ஐன் 4, லாம் 5, அலிஃப் 6, நூன் 7, சாது 8, ரே 9, ஹே 10. 8 வந்துருச்சா? மெல்லினமான எழுத்து. கசட தபர வல்லினம், எரள வரல இடையிலம், ஞஞன மஞ்சன மெல்லினம் என்கிறான். அதே மாதிரி அரபியிலையும் வல்லினமான எழுத்து மெல்லினமான எழுத்துன்னு இருக்கு. அடுத்து மேல் முத்துபக்கத்தி வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.